அடுத்ததான் வரக்கூடிய லெஃப்ட் எடுக்கணும். பையனூர். சர்வீஸ் ரோட்லேயே வந்திருக்க வேண்டியதில்லை நினைக்கிறேன். கடவுள் போர்டே போட்டிருக்கு. இப்போ வந்துட்டு அய்யலூர் வழியாக இப்போ கடவுர் நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கேன். இது வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வந்து கரூர் போகக்கூடிய ஒரு ஸ்கெட்சு. இது வந்து பாலவிடுதி ரோடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பாலவிடுதி. இந்த பாலவிடுதி போகிறதுக்கு வந்துட்டு அந்த கடவுர் வழியாக போகலாம். இப்போ இங்கே வந்து சீரக்கவுண்டனூர்னு சொல்லி போட்டிருக்கிற லெஃப்ட் சைடில் இதுதான் கடவுர் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. இந்த ஸ்டேட் ஹைவே இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸ்டேட் ஹைவே இருக்கலாம், ஏன்னா அந்த பராமரிப்பாக இருக்குது. ஏன்னா பச்சை மலைக்கு போகிற மாதிரி இருக்குது ரோடு. நிறைய டானிங்க. ஓ, திண்டுக்கல் போட்டு போகுது இந்த பஸ்ஸு. திண்டுக்கல்னு போட்டு போகுது. வளவி செட்டியப்பட்டி. யாரோ இங்கே இறந்து போன போர்டு வச்சுருக்காங்க. ரைட் சைடில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி PUMS. எவ்வளோ ஊர்கள் இருக்கு, எவ்வளோ கிராமங்கள், எவ்வளோ ஊர்கள் இருக்கு. இப்போ அந்த வேன் டிரைவர், ஃப்ரண்டில் போகக்கூடிய வேன் டிரைவர் வந்துட்டு முறையாக வந்துட்டு எனக்கு வந்து சைடு கொடுக்குறாரு. எதுக்கு ஒரு நாய் போயிட்டுருக்கு, அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக வேண்டியிருக்கு. இப்போ வந்து அப் அண்ட் டவுனாக வருது. ரோடு வந்து அப் ஆகுது, அப்புறம் டவுன் ஆகுது. அந்த நேராக தெரியக்கூடியது தான் அந்த கடவுர் மலையோட சர்க்கிள். கடவுர் மலையோட சர்க்கிள் ஒரு வட்ட வடிவமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலையாக இருக்குது. மாமரத்துப்பட்டின்னு சொல்லி ஒரு ஊரை தாண்டி போயிட்டுருக்கேன். ரோட்டில் எல்லாம் கம்பு யூஸ் காய வச்சிட்ருக்காங்க. முள்ளங்கி அதிகமாக இருக்குது. ரோட்டு ஓரங்களில் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. கோழிக்கொண்டைப்பூ, எங்கள் பகுதியில் சொல்லுவோம் கோழிக்கொண்டைப்பூன்னு சொல்லி, அதெல்லாம் இங்கே பயிரிட்டுருக்காங்க. முடிஞ்சுன்னா நிறுத்தி காமிக்கிறேன். என்ன பைக் இது விண்டு ஓவராக இருக்கு, என்னன்னு தெரியல. மழை வருமா அப்படின்னு தெரியல. ரெயின் கோட்லாம் இருக்குது. ஹில்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக போகிற மாதிரி தெரியுது. ஹைட் ஏறுற மாதிரி தெரியுது. திடீர்னு அப்பாகிற மாதிரி இருக்கு. தேவாங்குகள் தேவாங்கு வந்து ரோட்டை கடக்கும் சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. தேவாங்கு. ஓ, அப்போ அனிமல்ஸ் இங்கே இந்த ஏரியாவில் இருக்கு. ஓ, ரெண்டு சைட்லையுமே ஹில்ஸு. ஏறக்குறைய உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகிறோன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் போட்டு பஸ் போயிட்டு இருக்கு. கரூர் மாவட்டம் ஸ்டார்ட் ஆகுது நினைக்கிறேன். வனக்கூட்டகம். வாவ்.
சாலை வந்து இந்த பச்சைமலைக்கு போகக்கூடிய சாலை மாதிரியே இருக்குது, இந்த பச்சைமலை அடிவாரம் போகக்கூடிய சாலை மாதிரியே இருக்குது. அப்படியே டேர்னிங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மலைகள் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே ஒரு பாலம் ஒன்று வருது. இந்த ஆறு என்ன ஆறுன்னு தெரியல, கூகுள் மேப்பில் பார்த்தா தான் தெரியும். இப்போ இங்கே ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் வந்துட்டு ஹால்ட் பண்ணேன். சுற்றி வர மலைகள், ஒரு பவரான காற்று, அதாவது சொல்கிறது விண்ட் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடவுர் 3 கிலோமீட்டர். இது வந்து ஸ்டேட் ஹைவே தான், 848 நினைக்கிறேன். அதாவது விவசாயம் தான் இங்கே பேஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ப்ளசண்ட்னா என்ன சொல்கிறது, ட்ராவலுக்கு ஏற்ற ஒரு கிளைமேட்டாக இருக்குது. வெயிலும் இல்லை மழையும் இல்லை, இதெல்லாம் இடைப்பட்ட ஒரு இது. திடீர்னு டவுன் ஆகுது, ரோடில் இருந்து டவுன் ஆகுது. 400 மீட்டரில் வந்து டேர்ன் லெஃப்ட் போட்டிருக்கு, லெஃப்ட் எடுக்கணுமா பார்ப்போம். வந்துட்டு எனக்கு ரீச் ஆகிட்டேன். கடவுள் ரீச் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, இதுதான் மாளிகை வந்துருச்சு. சூப்பர் சூப்பர். அந்த கோயில் இருக்குது லெஃப்ட் சைடில். சுற்றி வர ஹில்ஸு. ஓ, ஓகே. வந்துட்டேன். சூப்பர். வரலாமா? ஒரு ஓவருக்கு நான் வரேன். ஒரு 2 வரேன். வண்டி 3 பீஸ் வரேன். நீங்கள் விளாடுங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாய்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நமக்கு வந்துட்டு 2 விளையாட்டு நல்லா தெரியும். ஒன்று ஷட்டில் காக்கு, இன்னொன்று கிரிக்கெட் ஓரளவு தெரியும். இப்போ அதை நான் ரொம்ப நாளாச்சு வாங்கி பேட்டிங் பண்ணேன். பால் வந்து மீடியம் பவுலிங் தான் போட்டாங்க. இப்போ அதை விட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த கடவுர் கோயிலை விட்டு கிளம்பிட்டேன். அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே அமைச்சிருக்கக்கூடியது வந்து கடவுர் அரண்மனை. இதை பற்றி நிறைய மூவிஸில் வந்திருக்கு, நிறைய சேனல்ஸில் வந்து இதை பற்றி போட்டிருக்காங்க. பட் வந்துட்டு பைக்கில் வந்து இந்த இடத்துக்குலாம் வர்றது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த பொன்னணி ஆறு அது போகக்கூடியது கூகுள் மேப்பே காட்டுது. அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டாலும் சொல்கிறாங்க. இப்போ பொன்னணி ஆறு டேம் போகக்கூடிய அந்த பாதை, இப்போ இது போயிட்டு நேராக பொன்னணி ஆறு போகுது. அதுலேருந்து நேராக வந்துட்டு போயிட்டு வையம்பட்டி நேஷ்னல் ஹைவேல போய் ஜாயின் பண்ணிவிடும். இப்போ அதை நோக்கி நான் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கேன். இந்த கடவுரை பொறுத்த வரைக்கும் சிறிய கிராமந்தான். நிறைய கடைகள் இருக்கானா, நிறைய ஷாப்ஸ் இருக்குது.
தேவையானதை இங்கே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்துட்டு நான் வந்து லெஃப்ட் எடுக்கணும். அதை இப்போ இதான் வந்து கடத்தெரு, அந்த கடவுரோட கடத்தெரு. ரைட் சைட் போனால் ஒரு பெரிய ஊர்கள்லாம் ஒன்றும் இல்லை. பட் வந்து லெஃப்ட் சைடில் போனோம்னா இந்த பொன்னணி ஆறுக்கு போகக்கூடிய பாதை. இப்போ 2 பாதை தான் கடவுருக்கு ரீச் ஆகிறதுக்கு மெயினான ஒரு ரோடாக இருக்குது. ஒன்று வந்து இதுலேருந்து வரலாம் வையம்பட்டியிலேருந்து, இன்னொன்று அய்யலூர்லேருந்து வரக்கூடிய பாதையாக இருக்குது. ஓகே, இது எனக்கு இப்போ வந்து பொன்னணி ஆறு நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கேன். ஒரு 500 மீட்டர்ஸில் டேர்ன் ரைட் பண்ண சொல்லுது. இப்போ அந்த இதுலேருந்து கிளம்பிட்டேன், கடவுர் மாளிகையிலேருந்து. இப்போ வந்து சுருமான் பட்டின்னு போட்டிருக்கு. ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, தேக்கமலை கோவில்பட்டி. ரைட்டில் போக சொல்லுது. ஓகே, 2 வழி இருக்குது, ரைட்டில் போக சொல்லுது. அதன்படியே போவோம். ஒன்று டிஃபன் பண்ணிட்டா பண்ணி தான் ஆகணும். கூகுள் மேப் அப்படின்னு டிஃபன் பண்ணியாச்சுன்னா பண்ணி தான் ஆகணும். டேர்ன் ரைட் போக சொல்லுது. ரைட் போக சொல்லுது. நான் போட்டு நேராக வந்துட்டேன். சின்ன டவுன் தான் இது, கடவுர் அப்படிங்கிறது சின்ன டவுனு. எல்லாமே கிடைக்கும். கண்டினியூ 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு தனி உலகம். இங்கே ஏதோ ஒரு ஸ்கூலோ காலேஜோ இருக்கு. மலைப்பாறை பக்கத்தில் அந்த வீராப்பூர் பொன்னியின் செல்வர் கிளி பிடித்த கதையெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எந்த அளவுக்கு தெரியல. ஒரு பெரிய வரலாற்று பகுதியே இந்த பகுதி தான் நினைக்கிறேன். புதுக்கோட்டை, மணப்பாறை இந்த பக்கம்தான். ஆக்சுவலாக தஞ்சாவூர் சைடில் நாங்கள் இருக்க பகுதி பட்டுக்கோட்டை, இந்த பேராவூர்ணி, இந்த பகுதிகளெலாம் வந்து பிற்காலத்தில் குடியேறின பகுதியில் தெரியுது. ஒரு 500 ஆண்டுகளுக்கு 600 ஆண்டுக்கு முன்னாடி குடியேறின பகுதி தெரியுது. புங்கம்பாடி 2 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அப்பா, அதுக்கு நான் அலர்ட்டாக தான் போகிறது. அது ஓரமாக போயிடுச்சு, 2 நாள் ஓரமாக போயிடுச்சு. சுற்றி வர ஹில்ஸ் தான். இன்னும் 400 மீட்டரில் லெஃப்ட் டேர்ன் எடுக்க சொல்லுது. டேம் ரோடா. ஓகே, அதன்படியே போவோம். ஒரு மீட்டரில் லெஃப்ட் எடுக்கணுமா, டேம் ரோடுன்னு போட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட். சரி, முதல்வரின் கிராமஸ் 5 கிலோமீட்டர்ஸில் கண்டினியூ பண்ண சொல்லுது. ரோடெல்லாம் இப்போ போட்டிருக்காங்க, புதுசாக போட்டிருக்காங்க. 2 மாதம் முன்னாடி வந்திருந்தோம்னா எல்லாமே ரோடு வந்து ஜல்லி போட்டு வந்துருப்பாங்க. ரோட்டில் ரோடு புதுசாக போட்டிருக்காங்க. ஓகே, நல்லது தான். ஊமத்தை பூ பூத்திருக்கு. வெள்ளை ஊமத்தை, ஊமத்தம்பூன்னு சொல்லுவோம்ல, அந்த பூ பூத்திருக்கு. இதுக்கான ஒரு அறிவியல் பெயர் மறந்துட்டேன் இந்த நேரத்தில். கரெக்டாக அதோட பாதையில் டேர்ன் ஆகுது. நான் தான் அதோட பாதையில் போகிற மாதிரி தெரியுது. எங்கேயோ வயல்வெளிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. முருங்கை மரம் இருக்குது. எல்லாமே செடியில் காய்ச்சிட்டு இருக்கு முருங்கை மரம். ஆனால் முருங்கை வந்து பெரிய விலை போகாதுன்னு நினைக்கிறேன்.
எங்கள் பக்கம்லாம் வந்து செடி கிடையாது, மரம் தான் இருக்கும். முருங்கை மரம் தான். செடினாலே ஆச்சரியப்படுவாங்க, செடியில் காய்க்குதான்னு சொல்லி. திண்டுக்கல் சைடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செடியில் காய்க்குது. காய்கறிகளுக்கு ஃபேமஸ் வந்து இந்த புதுக்கோட்டையிலேருந்து ஆரம்பித்து திண்டுக்கல், அதெல்லாம் காய்கறி சந்தை. ஆமாம், சுற்றி வர இந்த அய்யலூர் வந்தோம்னா அய்யலூரில் வந்து தக்காளி வந்து ஃபேமஸ். இப்போயும் அப்படி தான் நினைக்கிறேன். தக்காளி அய்யலூர் தக்காளின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் எங்கள் பகுதிக்கு அந்த அய்யலூர் தக்காளி வர்றதில்லை. இப்போ எல்லாமே ஆந்திரா, அந்த கர்நாடகா சைட்லேருந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. வேட்டை நாய் மாதிரி நிற்கிது, பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெரும்பாலும் நாய்கள் விரட்டாது. ஆமாம், நாயெல்லாம் வந்து நம்ம ஐ டு ஐ மீட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஐ டு ஐ, கண்ணுக்கு நேராக கண்ணோட கண்ணு பார்க்கக்கூடாது. நாயை பார்த்தாலே அது வந்து அதை நம்மளை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சது ஐ டு ஐ மீட் பண்ணக்கூடாதும்பாங்க. ஐ டு ஐ மீட் பண்ணால் நம்ம அதை டாமினேட் பண்ண முடியாது. முடிஞ்சுன்னா சந்தோஷம் தான். இப்படி தான் யானையை ஒருத்தர் போயிட்டு ஐ டு ஐ மீட் பண்ணி அதை வந்து அடக்குறேன்னு சொல்லி கேரளா சைடில் நினைக்கிறேன், யானை அடிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. வீடியோலையும் பார்த்தோம். எல்லாம் இந்த புங்கம்பாடிங்கிற பகுதி தான் இது. டேம் ரூட்டு ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினச்சேன். டேமுக்கு போகக்கூடிய ரோடு, பொன்னியாருக்கு போகக்கூடிய ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினச்சேன். பட் வந்து சாலை புதுசாக போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. கிராமப்புறத்துலேயும் இந்த போன்ற அந்த ஒயிட் லைன் இதெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. காலை உணவு திட்டத்தை பற்றி போட்டிருக்கு. 3 கிலோமீட்டர்னு சொன்னோம். இப்போ 2 கிலோமீட்டர் வந்திருப்போம். இன்னும் 1 கிலோமீட்டரு. 1 கிலோமீட்டரில் வந்து ரோடு அந்த டேம் வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. என்னன்னு தெரியல, இது லெஃப்ட் சைடில் ஜெயராம்ஸ் காலேஜோட வெஹிக்கிள் நிற்கிது. காட்டாடி மாதிரி கிராஸ் ஆகுது. இந்த இதை பற்றி தான் விவசாயம் சார்ந்தா இருக்காங்க. ஒரு ட்ரையான பகுதி தான் இது. ஓகே, பழைய ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புது ரோடு முடிஞ்சிருச்சு, புதுசாக போட்ட ரோடு முடிஞ்சிருச்சு. என்ன போர்டு போட்டிருக்காங்க? ஓகே, அந்த மினி பஸ் நீட்டாக ஒரு 200 மீட்டர்ஸில் டர்ன் லெஃப்ட் எடுக்கணுமா? ஒரு மாதிரியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லெஃப்ட்டு தான் போகுது ரோடு. ஸ்ட்ரைட்டாக போனால் டீப்பு வேலி மேலே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஐயோ,
பொன்னியார் டேம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஓகே ஓகே, தண்ணி இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது. ஓ, ஒரு ஹில்ஸ் ரோடு தான் இது, சிங்கிள் ரோடு. டிராக்டர் வருது. ரைட் சைடில் வந்துட்டு அப்படியே பொன்னியாரோட டேம் வந்து ரிசர்வாயர் நினைக்கிறேன், அப்படி போயிட்டுருக்கு. பைக்லாம் நிற்கிது, எல்லாம் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேம் லொக்கேஷன் இங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்கு. இங்கே எல்லாம் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைக் நிற்கிறது எல்லாமே கீழே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆறில், பொன்னியாறில். அடுத்தது அந்த டேம் சைடு வந்து போகணும். பைக் மேலே முள்ளெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. ஏன் மீன் தூண்டிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, பட் வந்து அது மேலே முள் வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல பைக் மேலே. ஃபிஷ்ஷிங் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாக. அந்த கரையோரம் எல்லாமே நமக்கு கொடுத்தாங்கன்னா உட்காந்துடலாம் கொஞ்சம் நேரம், 10 நிமிஷம் பார்ப்போம் அந்த பக்கம் எதுவும் கிடைக்குதானே. அப்போ வெள்ளைக்காரங்கள்லாம் யூரோப்பியன்ஸ் வந்து அந்த அப்போல்லாம் யூரோப்பியன்ஸ் வந்து நீலகிரி ஃபிஷ்ஷிங் கட்டுங்க வச்சுருந்துருக்காங்க, என்டர்டைன்மெண்ட்டாக ஃபிஷ்ஷிங் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இந்த பொன்னியாரை சுற்றி வந்து ஃபிஷ்ஷிங் தான் நடந்துகிட்ருக்கு. அங்கங்கே பைக் நிற்கிது. ஓகே, இன்னும் 200 மீட்டர்ஸில் டெஸ்டினேஷன். கூகுள் கரெக்டாக வந்து ரூட் காமிக்குது, எந்த இதுவும் கிடையாது. ஒரு சின்ன பையனை உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க ஃபிஷ்ஷிங்க்கு. குட்டி பையா, என்னடா பார்க்குறான், பைக்கே தான் பார்க்குறான். கூகுள் வந்துருச்சு தான் சொல்லுது. டேம் வந்துட்டோம், நிறைய பேர் நிற்கிறாங்க கீழே. டேப்பா, மண்ணத்தி பூச்சி அவ்வளோ இருக்கே இந்த இடத்துக்கிட்ட. ஐயா, இப்போ வந்து இந்த பொன்னணியாறு டேம் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ போட்டிங் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கதா தெரியுது. இந்த ஒரு பொன்னணியாறு டேம் பக்கத்துலேயே வந்துட்டு இதுதான் வந்து இந்த போட்டிங் போகக்கூடிய பாதை. இங்கே நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க என்டர்டைன்மெண்ட்டாக. இன்றைக்கி ஒரு சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய இங்கே வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. இப்போ தண்ணி நிறையவே இருக்குது. இங்கே மீன்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய இளைஞர்கள் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. வண்ணத்து பூச்சிகளும் இந்த இடத்துல நிறையா இருக்குது. நிறைய வண்ணத்து பூச்சிகள் வந்துட்டு இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. இப்போ எனக்கு நேரம் வந்துட்டு இல்லைனா நான் இங்கே கொஞ்சம் நேரம் இன்னும் ஹால்ட் பண்ணியிருப்பேன். பட் இங்கே ஒரு 10 மினிட்ஸ் தான். அப்புறம் நான் அப்படியே மெல்ல கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது அந்த டேம் இருக்குது.
இப்போ டேமை நோக்கி நான் வந்து மெல்ல மூவ் ஆகிட்டுருக்கேன். இப்போ இங்கே வந்து குரங்குகளோட தொந்தரவு அதிகம்னு சொல்லி சொன்னாங்க. பைக்கில் எதையும் வச்சுட்டு போயிடாதீங்க, குரங்குகள் வந்து எல்லாம் பிச்சு போட்டுருன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இங்கே வர்றவங்க வந்து பொருட்களை வந்து பத்திரமா வச்சுக்கணும். குரங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே உள்ளவங்க. அடுத்ததாக வந்துட்டு மெல்ல இந்த பொன்னணியாருடைய டேம் சைட்டில் வந்துட்டு மெல்ல வாக் பண்ணிகிட்ருக்கேன். போகிறதுக்கே மனசு இல்லை. ஆமாம், இந்த பொன்னியார் டேம் இதை சுற்றி ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாகவே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த சைடில் ஃபுல்லாகவே எல்லாமே பிளாக் கலர் வந்து இது இருக்குது, ராக் இருக்குது, பாறைகள் இருக்குது. அந்த மலைப்பகுதிக்கு உரித்தான ஒரு மரம் இருக்கும்ல, அந்த மரங்கள் அதிகமாக வளர்ந்துருக்கு இங்கே. இப்போ டேம் சைடில் தான் நின்றுட்டுருக்கேன். ஃபுல்லாகவே இந்த எதிர்ப்புறம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன டேம் தான், பட் இந்த இடத்துல இது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது. கிளைமேட்டு வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது, ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட்டு. ஓகே, கிளம்பலான் இருக்கேன். இப்போ அடுத்ததாக நேராக வந்து இந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தது வந்து வையம்பட்டி வைகாசி பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வந்து வையம்பட்டி வந்துருச்சு வையம்பட்டிங்கிற மாதிரி, வையம்பட்டி வந்தாச்சுங்கிற மாதிரி. இப்போ அடுத்து வையம்பட்டி நோக்கி மூவ் ஆக போகிறேன். நேஷனல் ஹைவே 83 அதில் போய் ஜாயின் பண்ணணும் திரும்ப. ஓகே, ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ட்ரிப்பாக அமைஞ்சிச்சு இந்த ட்ரிப்பு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு ஹைவேல போய் ஜாயின் பண்ணணும். இதுவுமே ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டு தான். இப்போ அடுத்ததான் வந்து அதை மூவ் பண்ணுறேன், அந்த இடத்த நோக்கி மூவ் பண்ண போகிறேன். ஒருவேளை மதியம் டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. இது மார்னிங் டைம்ங்கிறதுனால ஒரு 10:30 அந்த ரேஞ்சில் இருக்கும், 10:30 மணி இருக்கும். இதுதான் அந்த டேமோட என்ட்ரன்ஸு. உள்ளே அலோடு கிடையாது, கேட்லாம் லாக்கில் இருக்குது. தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்கு. பொன்னியாறு அணை அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்து இந்த பொன்னியாறு அப்படிங்கிறது, பொன்னியாறுனா காவேரி ஆற்றை குறிக்கும். இது வந்து பொன்னணி ஆறுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கடவுர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து இது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்குது. மற்றபடி வந்துட்டு இடையிடையே கிராமங்கள்லாம் வருது. அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் ரொம்ப ரிமோட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு பேர் வந்து பொன்னணி ஆறுன்னு போட்டிருக்கு. பொன்னி அப்படின்னு கிடையாது, பொன்னணி. அப்படி அதை பற்றின நான் வருது, பொன்னணி ஆறுன்னு வந்திருக்கு. பொன்னணி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, பொன்னணி அப்படின்னு. ஓகே, இப்போ டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஹில்ஸு. பெரிய யூடர்ன்லாம் வருது. யூடர்ன்கிற என்னது சொல்லுவோம், ஹேர்பின் பெண்ட்லாம் வருது. ஐயோ, சடனாக 2 ஹேர்பின் பெண்ட் வருது. நான் நினச்சி பார்க்கல, ஹேர்பின் பெண்டெல்லாம் ஆரம்பிக்குது. இப்போ இங்கே வந்து சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருக்குது ரோட் சைடில். இப்போ நான் அடுத்ததான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வையம்பட்டி போகிறதுக்காக மூவ் ஆகிட்டுருக்கேன். நீர்வளத்துறை, தமிழ்நாடு அரசோட நீர்வளத்துறை வந்து நன்றி மீண்டும் வருகை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் நாள் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நான் இப்படி வந்ததில்லை. அந்த ஒரு படிக்கட்டெலாம் வந்து கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாமே இப்போ கட்டி ஒரு 1 இயர்க்குள்ளே எல்லாம் பண்ண மாதிரி தெரியுது. இந்த கிராமத்து டீ கடையில் வந்து டீ சாப்பிடணும் ஒரு ஆசை, கிடைக்குதான்னு தெரியல, பார்ப்போம். இது வையம்பட்டிக்கு எப்படி போகலாம்? கூகுளுமே ரைட் தான் சொல்லுது.
ரிமோட்லாம் சொல்ல முடியாது. அந்த கடவுர் மட்டும்தான் ரிமோட்டாக இருக்குது. பொன்னணியாறு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த ஐயம்பட்டி வழியால் வந்தோம்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தெரியுது. வந்துட்டு நினைக்கிறேன். வையம்பட்டி வந்தாச்சு. வையம்பட்டி வந்தாச்சு. ஓகே வையம்பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு வையம்பட்டி NH 83 மணப்பாறை வழியாக திருச்சி போகக்கூடிய ஹைவேல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்துட்டு நான் வந்துட்டு மணப்பாறை வழியாக புதுக்கோட்டை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கேன். ஓகே, மீண்டும் ஒரு ஹைவே ரைடிங்கில் சந்திக்கலாம். இல்லை அதான் பார்த்தோன்னே கம்பு மாதிரி இருந்துச்சு. தஞ்சாவூர் அந்த பட்டுக்கோட்டை. நான் மதுரைக்கு போயிட்டு அப்படியே வரும்போது கடவுர் வந்துட்டு வர்றேன். அரண்மனை பார்த்துட்டு அப்படியே பொன்னியார் பார்த்து வரேன்.